கூடி வந்தவங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 6 மாதங்களை கர்த்தர் முடித்து 7வது மாதத்தில் பிரவேசிக்கும்படியான நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சிலரை பார்க்குறேன், ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. நேரமாக வந்ததுனால சோர்வாக இருக்கான்னு தெரியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் சொல்கிறத பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இந்த நாளிலே உங்களை தேவனுடைய ஆலயத்தில் வைத்து பார்ப்பதை குறித்து சந்தோஷம் சொல்லுங்க. சந்தோஷத்தின் அடையாளம் கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு கொடுங்க. ராமேன் சொல்லுங்களேன். இந்த வருஷத்தை துவக்கினவர்கள் இன்னைக்கு இல்லை. ராமேன் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தான் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை தந்து அவருடைய சமூகத்தில் வந்து அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அழகா ஐயா சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அதை திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன். ஒரு மனிதனுக்கு தேவையான 3 அத்தியாவசியம். 1 உணவு, சொல்லுங்க. 2வது உடை, 3வது இருப்பிடம். இந்த 3ஐயும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நிறைவாய் தந்திருக்கிறார். கை தட்டுறவங்க பாக்கியவான்கள். பிரின்ஸுங்க, பிரின்ஸ் நல்லா தட்டுங்க, நல்லா ஓங்கி போடுங்க. அதில் ஐயா சொன்னபோது ஒரு வார்த்தை நான் கவனிச்சேன். விதவிதமான சாப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு தந்தார். யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது. பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க கரத்தை உயர்த்தி கரத்தை உயர்த்தி. இந்த இந்தியாவில் ஒரு சர்வே சொல்லுது, ஒரு வேளை சாப்பாடு இல்லாதவங்க எத்தனையோ கோடி மக்கள், 2 வேளை சாப்பாடு இல்லாதவங்க எத்தனையோ கோடி மக்கள், 3 வேளை சாப்பாடு இல்லாதவங்க எத்தனையோ கோடி மக்கள். இவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை என்னையும் போஷித்திருக்கிறார். கரத்தை மட்டும் உயர்த்தி, கரத்தை மட்டும் உயர்த்தி நல்ல வாய்களை விரிவார்த்த நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நன்றின்னு ஒரு வார்த்தை. டி மைனர் கொடுங்க, டி மைனர். நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நல்லா நன்றி, 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 நன்றி. அப்படியே கரத்தை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த ஆலையிலேயே உடைக்காக பாஸ்டர் அருமையாக சொன்னார். நான் நேற்று கூட நான் திருநெல்வேலியில் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு ஷர்ட், ஒரு நல்ல ஒரு பேண்ட் பிராண்டடாக கொடுத்தார். ராமேன் சொல்லுங்க. போன மாதம் தென்காசி போயிருந்தேன். இந்த போட்டிருக்கிற மாதிரி 2 ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு. அதெல்லாம் பண்டிகைக்கு எடுத்த காலங்களெல்லாம் ஒரு காலம். இப்போ நாம் எடுக்கிற துணிமணி நாம் எப்பெல்லாம் கடைகளை போகிறோமோ அதெல்லாம் பண்டிகையாக மாறுது. நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிட்டேன். டி மைனர். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி, நன்றி, அளவில்லா நன்றி, நன்றி நான் அளவில்லா நன்றி, நன்றி அளவில்லா. என்ன நான் செலுத்திடுவே 1000 உங்க உள்ள சொல்லட்டும். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அந்த நாமத்தை சொல்ல போறோம். 2 கரத்தை வைத்து
எபினேசனீதானையா இதுவரை உதவுகிற கர்த்தர். எல்ரோய் எல்ரோய் எல்ரோய், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய், ரெண்டு கரத்தை மேல உயர்த்தீர்கள். உள்ள சொல்லட்டும், கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. யாரைய வேடிக்கை பார்க்காம நாங்க எவ்வளவு துதித்தாலும் அந்த துதி உமக்கு தகும். உமக்கு ஒப்பானவர் உலகத்தில் ஒருவருமே இல்லை என்பதற்கு நாங்க தான் அடையாளம், நாங்க தான் சாட்சி. நல்ல கைகளை தட்டி அவருடைய மகத்துவத்தை. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். வேடிக்கை பார்க்க வல்ல, நாங்க வேடிக்கை காட்ட வல்ல, கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்ல வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க போறோம் சங்கீதம் 48:14. நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த பிபிடி போட்டுறீங்களா? பிபிடி மெசேஜோட பிபிடி போட்டுருங்க. ரைட், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்னுடைய மெசேஜ் ஃபுல்லாக நான் பிபிடியா போட்டேன். எழுதுறவங்க நீங்க பார்த்து எழுதிக்கலாம், போட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துவார். வேற வழியே இல்லை, நீங்க சொல்லித்தான் ஆகணும். ரைட், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடிவு பரியந்தம் கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்னுடைய கேள்வி, இந்த 6 மாதங்கள் ஆண்டவர் உங்களை நடத்தினாரா? 10 பேர் தான் ஆமென் சொல்றீங்க, 20 பேர் தான் ஆமென் சொல்றீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் ஒவ்வொன்றா கேட்க போறேன். இதெல்லாம் இந்த 6 மாதத்துல உங்களுக்குள்ள நடந்தது உண்மை என்றால் நீங்க அல்லேலூயா சொல்லலாம், ஆமென் சொல்லலாம், கை தட்டலாம். இந்த 6 மாதங்கள் கர்த்தர் உங்களை நடத்தினாரா? ஏந்தினாரா? சுமந்தாரா? தப்புவித்தாரா? அரணாக இருந்தாரா? கோட்டையாக இருந்தாரா? துருகமாக இருந்தாரா? சுகம் தந்தாரா? ஆரோக்கியம் தந்தாரா? ஞானம் தந்தாரா? அறிவு தந்தாரா? விவேகம் தந்தாரா? கிருபை தந்தாரா? அபிஷேகம் தந்தாரா? அப்படின்னா தேவ ஜனம் சும்மா இருக்க வேண்டாம். நல்ல கையை தட்டி இதெல்லாம் நடந்தது உண்மையினா, இதெல்லாம் நடந்தது இந்த 6 மாதத்துல உண்மையினா, இந்த 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம், 10வது மாதம், 11வது மாதம், 12வது மாதத்திலையும் இதை தெய்வம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் செய்வதற்கு நல்லவர். காரணம் இந்த வார்த்தை சொல்லுகிறது, மரண பரியந்தம். அவருக்கு பேரு நடத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. இந்த 6 மாதத்துல ஆண்டவர் எங்களுக்கு செஞ்ச அற்புதங்களை சொல்ல போனா வார்த்தைகள் இல்லை. அவ்வளோ அற்புதங்கள். முடியாது என்ற அல்லேலூயா மனிதன் ஃபைல்ல முற்றுப்புள்ளி வைத்த இடத்துல ஆண்டவர் எங்களுக்காக அந்த ஃபைலை ஓபன் பண்ணாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சார் அவ்வளவுதான் சார் அப்படின்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்ச ஃபைலை எங்களுக்காக கர்த்தர் ஓபன் பண்ணாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனுஷனால கூடாததுதான். கையை தட்டி சொல்ல போறீங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனம் போட்டுருங்க, பிபிடி போட்டுருங்க. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள
சதா காலங்களிலும். கையை தட்டி சொல்லுங்க, சதா காலங்களிலும். அல்லேலூயா. அவர் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன் என்பதை அல்லேலூயா முழக்கமிட்டு சொல்லதா, வாயை திறந்து சொல்லதா. கர்த்தர் உங்களை என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் நடத்துகிறவர், அவர் நடத்துகிறவர். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி. கையை தட்டி சொல்லுங்க, மகா வறட்சியான நம்முடைய ஆண்டவர் யாரு? கொஞ்சம் பேசுங்களேன், பேசுங்க. நான் அப்படியே பழகிட்டேன். நான் பேச வச்சு அலையிலையா சொல்லி அப்படியே பழகிட்டேன். நான் இங்கே வந்து நின்றுட்டு பிரியமானவர்களேன்னு சொல்லிட்டு போக வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா நடத்துகிறவர், நடத்துகிறவர். அவருடைய வழிகள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். எரேமியா 33:3 சொல்லுது, நீ அறியாதது மெட்டாததும் பெரிய காரியங்களை அல்லேலூயா இந்த 6 மாதங்களில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அறிவித்து சொல்லி காண்பித்துதான் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நடத்துகிறவர். இந்த வசனத்தை நான் தியானிக்கிற போது நான் யோசிச்சேன், யாரையாவது ஆண்டவர் வேதாகமத்தில் நடத்தி இருக்கிறாரா? நடத்தி இருக்கிறாரா? எப்பொழுதுமே இந்த வேதத்தில் நீங்க ஒன்று வாசிக்கிற போது அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆதாரங்களை கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் திரும்பி பாருங்க, ஆதாரங்கள், சாட்சிகளை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று வாக்கு தந்திருக்கிறாரே, அப்படி யாரையாவது ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரா என்று நான் பார்த்தபோது என் கண்ணில் பட்ட வசனம் இந்த வசனம் தான். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இங்க தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் எங்க நடத்தினாரா? வனாந்தரத்தில். ஒருவேளை இந்த 6 மாதங்கள் உங்களுக்கு வனாந்தரத்தின் அனுபவமாக இருந்திருக்கலாம். இந்த 7வது மாதத்துல வனாந்தரத்துல உங்களுக்காக எனக்காக நீரூற்றுக்களை உண்டு பண்ணி, நீரூற்றுக்களை உருவாக்கி உங்களை என்னையும் அவர் நடத்துவதற்கு நல்லவர் என்பதை நீங்கள நானும் அறிவிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? தம்முடைய ஜனம். ஆனா நான் உங்களை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு பேஜா நீங்க போயிட்டே இருக்கலாம். தம்முடைய ஜனம் என்று ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? சொல்லுங்களேன். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் என்னுடைய ஜனம், இவர்கள் என்னுடைய ஜனம். இந்த ஜனம் 430 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன அந்த வாக்கை நிறைவேற்றும்படியாக ஹல்லேலூயா அடிமைத்தனத்தில் இருந்த இவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துக்கு நேராக இவங்களை நான் கொண்டு போவேன் என்கிற வாக்கு. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் வாக்குத்தத்தத்தின் தெய்வம். அவர் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வாக்கு தந்தா ஒரு வாக்கை நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனிதனை போல இன்று ஒன்று நாளை ஒன்று நாளானைக்கு ஒன்று பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் ஒரு மனிதனுக்கு வாக்கு தந்தா அந்த வாக்கை நிறைவாய் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? முடிவு பரியந்தம் உங்களை நடத்த போகிறேன். எதை குறித்து கவலை, எதை குறித்து துக்கம், எதை குறித்து சஞ்சலம், அல்லேலூயா, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எனக்கு ஒருவரை தெரியும். அவர் யாருன்னா யெகோவா ஈரே. யெகோவா ஈரேனா என்ன அர்த்தம்? அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். அப்படின்னா இந்த 6 மாதங்களில் போராட்டங்கள் இல்லாம இல்ல, பிரச்சனைகள் இல்லாம இல்ல. அப்பெல்லாம் அவர் எனக்கு யெகோவா நிச்சயாய் வெளிப்பட்டார். இந்த 6 மாதத்துல பலவீனங்கள் எல்லாம் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இல்ல. அப்பொழுதெல்லாம் அவர் எனக்கு யெகோவா ரஃபாவாய் வெளிப்பட்டார். சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து என்னை இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். இந்த
இந்த 6 மாதங்களில் சமாதான குறைச்சல் இல்லாம இல்லை. அப்பொழுதெல்லாம் அவர் யெகோவா ஷாலோமாய் வெளிப்பட்டார். இங்கே தான் என் கார் நிற்குது. முடிஞ்சு போகும்போது என் காருக்கு முன்னாடி என்ன வாசகம் எழுதியிருக்குன்னு பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் நான் ஒவ்வொரு வார்த்தை ஆண்டோடைய நாமத்தை நான் போடுவேன். இப்போ யெகோவா ஷாலோம்னு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி யெகோவா ராஃபான்னு போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி யெகோவா ஜாயிரே அப்படின்னா the Lord is my provider. எனக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு, எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் யெகோவா ஜாயிரே. இவ்வளோ நாமங்களை உடைய இந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, முடிவு பரியந்தம் உங்களை நடத்த போறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்ததான கலக்கம் உங்களுக்கு தேவையில்லை. அவர் நடத்துவேன்னு சொன்னா நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப இந்த ஜனத்தை ஆண்டவர் நடத்தினார். 430 வருடம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்திற்கு நேராய், முன்னாடி ஸ்லைடு, ஹல்லேலூயா, ஆண்டவர் கொண்டு போனார். ரைட். இவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில காரியங்கள் இல்லைன்னா இங்க போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவர்களை பார்த்து சொன்னார், இவர்கள் என்னுடைய, நீங்க படிங்க, ஆண்டவர் இவர்களை பார்த்து சொன்னார், இவர்கள் என்னுடைய, யார் இவர்கள்? சேஷ்ட புத்திரன். அடுத்தது, இவர்கள் என்னுடைய சொந்த சம்பத்து. அப்புறம் இவர்கள் என்னுடைய, அடுத்து இவர்கள் என்னுடைய. இவ்வளோ மேன்மையை பெற்ற இந்த ஜனம் இந்த மேன்மையை இழந்து போனார்கள். இவர்கள் இழந்து போன இந்த மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க யாராவது ஒருவர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்ப கையை அசைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் இழந்த அந்த மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் குமாரன் இயேசுவை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதுதான் மகா ஸ்லாக்கியம். நம்புறவங்க கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. முன்னாடி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. முன்னாடி முன்னாடி. சொந்த சம்பத்து என்கிற இந்த மேன்மையை அவர்கள் இழந்து போனார்கள். ஆசாரிய ராஜ்யம் என்கிற மேன்மையை இழந்து போனார்கள். ஆனால் அவர்கள் இழந்து போன அந்த மேன்மையை அந்தகார இருளிலே, பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே, வறுமையிலே சிக்கி தவித்த உங்களை என்னையும் மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவர் பரலோகம் ஒருவரை அனுப்பி தந்தது. அவர் பெயர்தான் இயேசு. இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவர் ஒருவரை அனுப்பினார். அவர் பெயர் மோசே. மோசே என்றால் என்ன அர்த்தம்? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், drawn from the water. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? இரட்சகர். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இரட்சகர். இரட்சகர். இந்த இரட்சகர் உங்களை என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இந்த இரட்சகர் உங்களை என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இந்த இரட்சகர் உங்களை என்னையும் சாபத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, மாந்திரிகத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து இந்த இரட்சகர் உங்களை என்னையும் மீட்டெடுத்து இன்று அவருடைய பிள்ளையாய், யோவான் 1:14 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. இப்ப நீங்க சொல்லி முடிங்க பார்க்கலாம். அத்தனை பேர்களும் பிள்ளைகளாக மடி அதிகாரம் கொடுத்தார். ஆனா இப்ப அடுத்த ஸ்லைட் போடுங்க. இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் காட்டின ஸ்லாக்கியம், இவ்வளவு மேன்மைகளோடு ஆண்டவர் இவர்களை எகிப்திலிருந்து கானானுக்கு ஆண்டவர் அழைத்து போகிற இந்த 40 ஆண்டுகளிலே இவர்களுக்கு ஆண்டவர் தந்த ஸ்லாக்கியங்களை நான் எழுதியிருக்கிறேன். நம்பர் 1 படிங்க பார்க்கலாம் நீங்களே. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அதற்கு முன்பதாக என்ன நடக்கிறது? இவர்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள்.
புறப்பட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் இவர்களுக்கு முன்பதாய் தென்படுவது செங்கடல். ஆண்டவர் செங்கடலை பிளந்து அவர்களுக்கு ஆண்டவர் வழி தந்தார். ராமன் சொல்லுங்க. இவர்களுக்கு செங்கடல் ஒரு முறை பிளந்தது. இந்த 6 மாதத்தில் செங்கடலை போல இருக்கிற அநேக பிரச்சனைகளை ஆண்டவர் பிளந்து பிளந்து பிளந்து, நான் சொல்றது ஒரு சிலருக்கு தான் புரியுது, பிளந்து பிளந்து ஆண்டவர் வழி கொடுத்து ஆச்சரியமா இந்த மாதத்தில் வந்து அப்பாவை ஆராதிக்கும்படியான நல்ல கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். செங்கடலை போல பலவீன வந்தது, யெகோவா ராஃபாவாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. சமாதான குலைச்சல் செங்கடலை போல வந்தது, ஆண்டவர் பிளந்து சமாதானத்தை தந்தார். இந்த அனுபவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அனுபவம் நாங்கள் எழுதியிருக்கிறேன். வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அது காய, 1 மணி நேரம் ஆகும் காய. ஆனால் எந்த ஜனத்திற்காக அவர் வாக்கு கொடுத்தாரோ, எந்த ஜனத்தை நடத்துவேன்னு சொன்னாரோ, அந்த ஜனத்தை செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில வெட்டாந்தரையில வெட்டாந்தரையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில கோணலான எல்லா அனுபவங்களை கர்த்தர் நிர்மலமாக்கி அல்லேலூயா உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். அதனாலதான் அவருக்கு பேரு அற்புதர், அதனாலதான் அவருக்கு பேரு அதிசயமானவர். ராமன் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அதனாலதான் அவருக்கு பேரு அற்புதர். உங்க பக்கத்துல ஒரு சிலர் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் ஆட்டி சொல்லுங்க, அற்புதர். அவரை எழுப்பிடுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு அவர் தூங்கி. அவங்கள பார்த்து சொல்லுங்க, அதிசயம். ஹலோ, நீங்களும் நானும் ஆராதிக்க வந்தவர் அற்புதர், நீங்களும் நானும் ஆராதிக்க வந்தவர் அதிசயமானவர். மனோவா தேவதனை பார்த்து கேட்டான், இந்த நாமம் என்ன நாமம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இந்த 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. அடுத்த ஆராதனைக்கு வாங்க, நான் சொல்றேன் என்னன்னு. அடுத்த ஆராதனையில ஹல்லேலூயா பேச போற பிரசங்கத்துடைய வசனத்தை நான் சொல்லிடுறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்க வாஞ்சி உள்ளவர்களா இருந்தா வாங்க அடுத்த ஆராதனைக்கு. லூக்கா 7:16 இருந்து நான் பேச போறேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பாஸ்டர், நாங்கள் வீட்டுக்கு போய் ஆன்லைன்ல பார்த்துக்கிறோன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அவருக்கு பேரு என்னது சொல்லுங்க. கேட்கல, எனக்கு காது கேட்கல கேட்கல. மேல இருக்கிறவங்க ஏதோ ஒரு குரல் கேட்குது. அவருக்கு பேரு என்ன? அற்புதர். அவருக்கு பேரு என்ன? அதிசயம். அதனால உங்க பிள்ளைங்களுக்கு நீலாம் பேர் எப்படி தெரியுமா வைங்க? அற்புதம்னு வைங்க, அதிசயம்னு வைங்க. இல்ல பாஸ்டர் தமிழ்ல சொன்னா ஒரு மாதிரி இருக்குன்னா நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். வண்டர்னு சொல்லுங்க, மிராக்கல்னு சொல்லுங்க. சொல்லும்போது ஒரு சிலர் அம்மா முகத்துல அவ்வளோ சிரிப்பு. ராமன் சொல்லுங்க, உங்களை என்னையும் அழைத்தவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. அதிசயங்களை நடப்பித்துக் கொண்டே இருப்பார், அதிசயங்களை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். இந்த ஜனத்துக்கும் ஆண்டவர் செஞ்சார். முதலாவது, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். உங்களுக்கும் எனக்கும் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார், உங்களுக்கு அல்லேலூயா அரணாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை யாரெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களோ கையை தட்டி சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் 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 பலனடைந்து செங்கடலை ஆண்டவர் பிளந்தார். இன்னொரு காரியத்தை சொல்லட்டுமா? எந்த ஜனத்திற்காக அவர் வாக்கு கொடுக்கிறாரோ அந்த ஜனத்திற்காக அவர் எந்த லெவலுக்கும் போவார், எந்த லெவலுக்கும் அவர் போவார். புரியல? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அவர் அவர் செஞ்ச அந்த விதியை அவரே மாத்துவார்.
இல்லைன்னா இயற்கையினுடைய விதியை, சயின்ஸை யாராலும் மாற்ற முடியாது. சயின்ஸ் குரூப் படிச்சவங்க யாரா இருக்கீங்களா? சயின்ஸ் குரூப் படிச்சவங்க, சயின்ஸை யாரும் மாற்ற முடியாது, ஆனா அவர் மாத்துவார். சயின்ஸை உண்டு பண்ணினது அவரு தான், அறிவியலை உண்டு பண்ணினது அவர் தான், சூரியனை படைச்சது அவரு தான், சந்திரனை படைச்சது அவர் தான், கோள்களை படைச்சு அந்தரங்கத்தில் தொங்க விட்டது அவர் தான். ஆனா எந்த ஜனத்திற்காக அவர் வாக்கு கொடுக்கிறாரோ, அல்லேலூயா, அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு சூரியனை நிறுத்துவார். ராமன் சொல்லுங்க. கடலை பிளக்க முடியுமா? கொஞ்சம் பேசுங்களேன். கடலை பிளக்க முடியுமா? அவர் பிளப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனத்திற்காக ஆண்டவர் பிளந்தார். வெட்டாந்தரையில் நடந்தார்கள். அப்புறம் இந்த பிளந்த கடல் அவர்களுக்கு எப்படி நின்னுச்சு தெரியுமா? சொல்லுங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் எனக்கும் அல்லேலூயா இயேசுதான் மதில். உங்களுக்கு எனக்கும் சபைதான் மதில். ராமன் சொல்லுங்க. இந்த கோட்டைக்குள்ள, இந்த அரணுக்குள்ள யாரெல்லாம் உள்ள வந்துட்டார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு பாதுகாப்பு. சபைதான் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு. கையை தட்டி சொல்லுங்க, இந்த சபைக்குள்ள வந்துட்டேன், பேழைக்குள்ள வந்துட்டேன். நோவாவுக்கும் அவன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு பேழை. பேழைதான் பாதுகாப்பு. ஆமென். நான் இங்க வருவதற்காக நேத்து எனக்கு திருநெல்வேலியில் மீட்டிங். நான் ஈரோட்டிலேருந்து டிராவல் பண்றேன். ஈரோட்டிலேருந்து மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து டிராவல் பண்றேன். காங்கேயம் அப்படிங்கிற ஒரு இடம் உங்களுக்கு தெரியுமா தெரியல. காங்கேயம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய கார் இப்படி போயிட்டு இருக்கு, இன்னொரு லாரி இப்படி வந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த லாரி லெஃப்ட் எடுத்துட்டான். கார் ஒரு 70 75 கிலோமீட்டர் ஸ்பீடு. எனக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. என்னை காப்பாற்றிக் கொள்ள கீழே இருக்கிற அந்த மண் தரையில் நான் இறங்க வேண்டியது ஆயிடுச்சு. அங்கிருந்த ஒரு கல் காரில் நல்லா டயரில் பட்டு டயர் வெடிக்கிற அளவுக்கு நான் நின்ன இடம் திரும்பி பார்க்குற ஒரு ஒர்க் ஷாப். நைட்டு கரெக்டாக 9:45. ஒரு ஆளிலே சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு இயேசுதான் பாதுகாப்பு. ராமன் சொல்லுங்க. ஏர் பேக் வச்சிருந்த காரில் போனாலும் உங்களுக்கு எனக்கு இயேசுதான் பாதுகாப்பு. 9:45 இந்த சம்பவம் நடக்குது. டயர் வெடிச்சிருச்சு, டயர் கிழிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி ஜாம் ஆகி போய் கார் நின்றுச்சு. பார்க்குற ஒரு ஒர்க் ஷாப்லேருந்து ஓடி வந்துட்டாங்க. சார் என்ன ஆச்சு? உடனே அவங்க வந்து எனக்கு ஸ்டெப்னி மாற்றி கொடுக்க எனக்கு உதவி செஞ்சாங்க. இது நடக்குது 9:45 12:30 மணி வரைக்கும் இந்த போராட்டம். தாராபுரம் இருந்தேன். அங்கே ஒரு டயர் கடையில் ஒரு டயரை மாற்றிட்டு காற்று அடிச்சுட்டு நான் பாட்டு புறப்பட்டு வந்தேன். நான் எதற்காக நான் சொல்கிறேன்னா, என்ன நடந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பதை உங்களால் உணர முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கார் நின்றுச்சு. திரும்பி பார்த்த உடனே என் கண்ணில் பட்டது இது ஒர்க் ஷாப். ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இந்த சம்பவம் ஒருவேளை ஒரு காட்டு பகுதியில் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை ஜனங்கள் நடமாடாத ஒரு இடத்துல நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் அப்பதான் பெரியவங்க சொல்ற அந்த பேச்சு எனக்கு ஞாபகம் வந்தது. கெட்டதிலும் நீங்க சொல்லுவீங்கல்ல, கெட்டதிலையும் ஒரு நல்லது. இது நடந்த செயல் ஒருவேளை கெட்டதா இருந்திருக்கலாம். ஆனா நல்ல செயல் என்னன்னா, இது நடந்த இடத்திலேயே ஒரு ஒர்க் ஷாப். எனக்கு உதவுவதற்கு, என் குடும்பத்திற்கு உதவுவதற்கு ஆட்களை கர்த்தர் எழுப்பி தந்திருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு கர்த்தர்னு சொல்றவங்க கையை அசைத்து ராமன் சொல்லுங்க. கர்த்தர் தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. அவர் எனக்கு அரண், அவர் எனக்கு அல்லேலூயா மதில், அவர் எனக்கு கோட்டை, அவர் எனக்கு தஞ்சம். இதையெல்லாம் நான் சபையில பார்க்க முடியுது. சபையில வைத்து என்னை பாதுகாக்கிறார். சபையில வைத்து என்னை அல்லேலூயா. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் அப்படிதான் ஜெபித்தார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு கூட இருந்து என்னை காத்தருளும்.
ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். அடுத்தது, பார்வோனுடைய சேனையை ஆண்டவர் இந்த சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். மத்தேயு 16:18 சொல்லுது, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. இந்த 6 மாதத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. கர்த்தரே சேனைகளின் கர்த்தரா இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் தீர்த்து வைத்தார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். போட்டிங்களா? இந்த பிரச்சனையில் ஒருவனும் தப்பல. ராமன் சொல்லுங்களேன். பின்னாடி துரத்தி வந்த பார்வோன் சேனையில் இருந்த ஒருவன் கூட தப்பல. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருந்தா, அவர் உங்களை நடத்தினா, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒருவனையும் கர்த்தர் விட்டு வைப்பது இல்லை. ராமன் சொல்லுங்க. நமக்கு எதிராய் மனிதர்கள் எழும்பினா, நமக்கு எதிராய் ஜனக்கூட்டம் எழும்பலாம், ஆனால் என்னோடு கூட இருப்பது கர்த்தர், நம்மளோடு கூட இருப்பது கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 40 வருஷ பிரயாணத்தில் அவர்களுக்கு தேவையானது என்ன? ஆகாரம். ஆகாரம். சங்கீதம் 78:25 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மன்னாவை தந்தார், மன்னாவை தந்தார். அவர்கள் சாப்பிட்ட அந்த மன்னா அனுதினமும் அவர்கள் அதை பொறுக்கிக் கொள்ள வேண்டும், அல்லது அனுதினமும் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த பரலோகத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த மன்னா, அல்லேலூயா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே அல்லேலூயா பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மன்னா மாலை முடிவதற்குள்ள அந்த மன்னா கெட்டு போய்விடும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிற இந்த பரலோக மன்னா, இந்த பரலோக மன்னா ஒரு நாளும் கெட்டு போகாது. இதை உட்கொள்ளுகிறவர்கள் பிழைப்பார்கள். இதை உட்கொள்ளுகிறவர்கள், சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை, சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை, பிழைப்பார்கள், பிழைப்பார்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது, மாறாது, ஒளிந்து போகாது. குடிக்க ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணி கொடுத்தார். எவ்வளோ ஒரு கரிசனை உள்ள கர்த்தர், கரிசனை உள்ள ஒரு கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, தூதலுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். இப்போ மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு இவர்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக மாறிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னா நாக்கெல்லாம், சொல்லுங்க. நேற்று வந்தோடனே பாஸ்டர்களுக்கு சூப்பரான தூத்துக்குடி ஸ்பெஷல் கொடுத்தாரு, சுக்கா. என்னது சுக்கா? அப்புறம் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் என்னது ஸ்டஃப் குழம்பு, இதெல்லாம் ஊற்றி ஒரு புரோட்டா கொடுத்தாரு. இப்போ இவங்களுக்கும் மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிட்டாங்க? ஃபெடாப் ஆயிட்டாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் இங்கே தூத்துக்குடி ஸ்டைலில், காரைக்குடி ஸ்டைலில் கொஞ்சம் நான்வெஜ் ஏதாவது கிடைக்குமான்னு சொன்ன போது தான் ஆண்டவர் அவர்களுக்கு காடைகளை கொண்டு குவித்தார், காடைகளை கொண்டு குவித்தார். நான் என்ன சொல்ல வரேன்? நமக்கு நாம் உண்கிற உணவுல கூட என் ஆண்டவர் கரிசனை உள்ள கர்த்தராய் இருக்கிறார், கரிசனை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. காடுகளை கொண்டு குவித்ததை போல இந்த சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு கர்த்தர் குவிக்க போகிறார். அல்லேலூயா. ஆங்காங்கே அல்லேலூயா இயேசுவை அறியாத ஜனங்களை கர்த்தர் உங்களுக்காக அல்லேலூயா கொண்டு வந்து ஒரே ஒரு காத்து, ரூபா காத்து, ஒரே ஒரு காத்து, பரிசுத்த ஆவியானுடைய காத்துல அல்லேலூயா அநேக ஜனங்களை ஆண்டவர் இழுத்து அல்லேலூயா சபையில கொண்டு வந்து கர்த்தர் வைப்பாராக. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ நடந்தது இந்த ஜனத்துக்கு. ஆனா இவர்கள் யார்? வாசிங்க. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும், சதமா சொல்லுங்க அந்த வார்த்தையை. எனக்கு பின்னாடி பால்கில் இருக்கிற கடைசி வார்த்தையை சொல்லுங்க. மறந்தார்கள். இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர்கள் மறந்தவர்கள். தூங்குறவங்களெல்லாம் எழுப்பி சொல்லுங்க, அவர்கள் மறந்தவர்கள், நீங்களும் நானும் நன்றி சொல்ல வந்தவர்கள்.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் மறந்த கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். நீங்களும் நானும் நன்றி சொல்ல வந்த கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய செயல்களையும் அல்லேலூயா அவர் தங்களுக்கு காண்பித்த முன்னாடி அல்லேலூயா காண்பித்த செயல்களையும் அவர்கள் என்ன பண்ணார்கள்? மறந்தார்கள். ஆண்டவர் அவருடைய செயல்களை இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் காட்டினார். என்ன செயல்? செங்கடலை பிளந்தார், யோர்தானை பின்னிட்டு போக செய்தார், சூரியனை நிறுத்தினார், மன்னாவை தந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவாந்திர வெளியிலே அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். இவ்வளோ நடந்தும் அவர்கள் அவருடைய செயல்களை நம்பல. சொல்லுங்க, எனக்கு காது கேட்கல. பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நம்புறீங்களா நம்பலையா? யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. எனக்கு இந்த மைக்கு தான் தடையா இருக்கு. காலில் சந்தா இறங்கியிருப்பேன் நேரம். சொல்லுங்க, நம்புறீங்களா நம்பலையா? என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் பார்த்துக்கலாம். நம்புறீங்களா நம்பலையா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரவேலர்கள் நம்பல. இஸ்ரவேலர்கள் சொல்லுங்க, ஆன் பண்ணி கொடுங்க. இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணல? நம்பல. ரைட், இப்ப மாட்டிட்டீங்களா? இந்த வரேன். அவர்கள் நம்பல, நீங்களும் நானும் நம்பிட்டோம். ஆமென் சொல்லுங்க. யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் கையை தட்டி சொல்லுங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அல்லேலூயா. அவர்கள் நம்பல, ஆனா நான் நம்பிட்டேன். அவரை நம்பி ஆராதிக்க வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து, அவரை நம்பி ஆராதிக்க வந்த உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் தலைக்கை செய்து, அவரை நம்பி ஆராதிக்க வந்த உங்களுக்கு இந்த 7வது மாதத்தில் நடத்துவேன் என்கிற மகத்துவத்தை கர்த்தர் செய்து ராமன் சொல்லுங்க. நான் நம்பிட்டேன். நம்பர்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்களை நடத்த போறேன். என் பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டவன் எனக்கு தெரியாது, ஆனா அவரை நம்பிட்டேன், அவர் கட்ட உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைக்கு எப்படி சீட் கிடைக்கும் எனக்கு தெரியாது, நான் அவரை நம்பிட்டேன், எனக்கு சீட் கிடைக்கும். என் பிள்ளை கவுன்சிலிங் போட்டிருக்கா, கவுன்சிலிங்ல பாஸ் பண்ணுவாளா பாஸ் பண்ண மாட்டாளா எனக்கு தெரியாது, நான் அவரை நம்பிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் நம்புகிறவர் நம்மளை கைவிடுகிற தெய்வம் அல்ல, நம்மளை வாழ வைக்கிறவர். இந்த ஜனம் அவரை நம்பல. நேரில் எனக்கு சொல்லி காண்பிப்பதற்கு சங்கீதம் 78 உங்களுக்கு ஹோம்வொர்க் வீட்டில் போய் வாட்ச் பாருங்க. இந்த இஸ்ரவேலர்கள் செய்த தப்பிதங்களை அழகாய் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் செய்த தப்பிதங்கள் சங்கீதம் 78. நான் வசனம் மட்டும் சொல்லிட்டுமா, நீங்க வீட்டில் போய் தியானிங்க. அவர்கள் செஞ்ச ஒரு 10 தப்பிதங்களை நான் காட்டி கொடுக்கிறேன். அவர்கள் செஞ்ச 10 தப்பிதங்கள். சங்கீதம் 78:11 மறந்தார்கள். சங்கீதம் 78:17 கோபமூட்டினார்கள். சங்கீதம் 78:18 தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 19 விரோதமாய் பேசினார்கள். 21 நம்பல. 32 இவைகள் எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. 36 பொய் பேசினார்கள். 37 அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. 40 விசனப்படுத்தினார்கள். 41 மட்டுப்படுத்தினார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் செய்த 10 தப்பிதங்கள். வீட்டில் போய் வாட்சி பாருங்க. ஒருவேளை நீங்களும் நானும் இவர்களை போல இருந்தோம் என்றால் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு நிறைவேறாது. 2 கையை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்பிட்டேன் ஆண்டவரே, உம்மை நம்பிட்டேன். 7வது மாதத்திலிருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் என்னை நீர் நடத்துவீர் என்பதை நான் முழு மனதா நம்புறேன். நான் முழுமையா நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உம்மை நம்புகிறேன், 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 நம்புகிறேன். அவர்களையே இந்த நம்பாத இந்த ஜனத்தையே ஆண்டவர் நடத்தினாரனா, நம்பின உங்களை என்னை அவர் நடத்த மாட்டாரா? நடத்துவார், நடத்துவார். அவர் நடத்தினா உங்களை என்னை எப்படி நடத்த போறார்? 7 குறிப்பு ஸ்பீடா நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவர் உங்களை என்னைய நடத்தினா அவர் எப்படி நடத்துவார்? பராமரித்து நடத்துவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாட்சி பாருங்க. எலியாவை குறித்து சொல்லப்படுகிறது. எலியா அவனுக்கு பகலிலே மாலையிலும் காலையிலும் அவருக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது. இது போஷிப்பின் அனுபவம். ஆனால் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ எழுந்து சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ, உன்னை என்ன பண்ண போறேன்? பராமரிக்க போகிறேன். பராமரிப்பு என்பது அல்லேலூயா வாழ்க்கை முழுவதும் இருக்கிற ஒரு அனுபவம். அதனால வசனம் சொல்லுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல அவர்கள் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் சொல்லுங்க, மாவும் எண்ணெயும் குறைவுபடல. அநேக நாள் சாப்பிட்டார்கள், அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் உங்களை அப்படி பராமரிக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, அவர் உங்களை நடத்தினா பாதுகாத்து நடத்துவார். கையை தட்டி சொல்லுங்க, எனக்கும் என் குடும்பத்திற்கும் தெய்வத்தினுடைய பாதுகாப்பு தேவை, தெய்வத்தினுடைய பாதுகாப்பு தேவை. நடந்து போகும்போது, பைக்கில் போகும்போது, பஸ்ல போகும்போது, காரில் போகும்போது. சங்கீதம் சொல்லுது, சங்கீதம் சொல்லுது 121:7-8, அவர் உன் போக்கையும் வரத்தையும் எதிர்முதற்கொண்டு என்றைக்கும் காப்பா. நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஆண்டவர். சனிக்கிழமை இரவு நடந்த அல்லேலூயா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தார், பாதுகாத்தார், பாதுகாத்தார். யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். 3வது, அவர் என்னை நடத்தினா அவர் என்னை ஆசீர்வதித்துதான் நடத்துவார். யாபேசை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். 4வது, அவர் என்னை நடத்துவேன்னு சொன்னா எனக்கு பிடிச்சதுலயே ரொம்ப பிடிச்ச ஒரு குறிப்பு இதுதான். நான் செய்யற ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறார். நான் செய்யற வேண்டுதலை எல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறார். நான் செய்யற விண்ணப்பத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறார். இந்த 6 மாசம் பதில் இல்லைன்னு ஒருவேளை ஏங்கி நிற்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். ராமன் சொல்லுங்க. 5வது, ஆண்டவர் உங்களை பூரணமா நடத்துவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு குறைவில்லாம நடத்துவார், குறைவில்லாம நடத்துவார். ஒரு குறைவை பார்க்க முடியாது, குறைவை பார்க்க முடியாது. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும், ஒரு நன்மையும். கையை தட்டி சொல்லுங்க, ஒரு நன்மையும், ஒரு நன்மையும், ஒரு நன்மையும். ஆறாவது குறிப்பு அழகா சொல்லுது. எப்படி நடந்து மாறா? திருப்தியாய். ஒரு மனசுல ஒரு திருப்தி இருக்கும். திருப்தி. பிரதர் எப்படி பிரதர் இருக்கீங்க? சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஒரு சிலரோட பதில் எப்படி தெரியுமா இருக்கு? சலிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, ஏதோ வாழ்றேன், ஏதோ வாழ்க்கை போகுது. இல்ல, அப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு கேன்சல் பண்ணட்டும். கர்த்தர் இன்னைக்கு கேன்சல் பண்ணட்டும். ஆண்டவர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். இந்த 12 மாதத்தை முடித்து அல்லேலூயா பழைய வருட புதிய வருட ஆராதனைக்கு வந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்க, இந்த வருஷம் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் தொழிலையும் என் வியாபாரத்தையும் நான் கையிட்டு செய்த வேலைகளை கர்த்தர் எப்படி நடத்தினார்? திருப்தியாய் நடத்தினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 7வது குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஆண்டவர் உங்களை நடத்துவேன்னு சொன்னா எப்படி நடத்துவாரு? ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தந்து ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். உங்க பலவீனம் எல்லாம் மாறப்போகுது. அல்லேலூயா, பலவீனம் எல்லாம் மாறப்போகுது. எல்லாம் ஆண்டவருடைய சமத்துல எழுந்து நிற்க போகிறோம். அல்லேலூயா. அந்த குறிப்பை ஜெபத்தோடு ஜெபத்தோடு ஆவியில உணர்ந்து
ஒரு 7 குறிப்பு சொன்னேன். அண்ணே போட்டுருங்க மறுபடியும். ஆண்டவர் உங்களை நடத்தினா அவர் உங்களை எப்படி நடத்துவார் அப்படின்னு ஒரு 7 குறிப்பு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நம்பர் 1, சொல்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். 2வது, 3வது, 4வது, என் ஜெபங்களை கேட்பார், விண்ணப்பங்களை கேட்பார். என்னுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையையும் ஆண்டவர் நடத்துவார். 5வது எப்படி நடத்துவார்? பூரணமாய். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. 7 என்றால் பூரணம். இந்த மாதம் உங்களை ஆண்டவர் ஒரு சிலருக்கு தான் தமிழே புரியுது. ஒரு சிலருக்கு தான் தமிழே புரியுது. இது 7வது மாதம். 7 என்றால் பூரணம். ஆண்டவர் உங்களை பூரணமா பூரணமா நல்லா ஓங்கி போடுங்க, நல்லா ஓங்கி போடுங்க. பூரணமா நடத்தட்டும், ஒரு குறைவில்லாமல் நடத்தட்டும். 6வது திருப்தியா. சங்கீதம் 91:16 சொல்லுது தெரியுமா? நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்கி. மனுஷன் யார் தெரியுமா? திருப்தி அடையாதவன் மனுஷன். பேசிட்டு இருக்கிற நானும் சரிதான். இப்ப என்கிட்ட ₹1,00,000 இருக்கு. அந்த ₹1,00,000 100 பிரிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ? 1000 பிரிக்கிறேன். இங்கிருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். 1000 எனக்கு ஒண்ணு இல்லையே. ஆண்டவர் தந்த 1000த்துக்காக நன்றி சொல்ல மாட்டோம். நம்ம வாங்கிட்டு பக்கத்துல பார்ப்போம். எனக்கு ₹1000 கிடைச்சது போல பிரின்ஸுக்கு ₹1000 தான் கிடைச்சிருக்கா? இல்ல பிரின்ஸுக்கு ₹2000 கிடைச்சிருக்கா? அப்படி ஒருவேளை என்ன காட்டிலும் அவருக்கு அதிகமா கிடைச்சா அதுல என்ன ஒரு பொறாமை. ஒண்ணுமில்லாத எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு என்ன அடைய மாட்டோம்? திருப்தி அடைய மாட்டோம். அப்படிப்பட்ட குணம் உள்ள மனுஷனை இன்னைக்கு கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். 7வது, அவர் உங்களை நடத்தினா அதுல பலவீனம் இல்ல, சோர்வு இல்ல, வியாதி இல்ல. என்ன இருக்க போது? வாயை திறந்து சொல்றவங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியமும் சௌக்கியமும். ஹலோ ஆரோக்கியம் மேரின்னு பேர் வச்சா மட்டும் ஆரோக்கியம் இருக்காது. ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சா மட்டும் ஆரோக்கியம் இருக்காது. ஆரோக்கியம் பரத்திலிருந்து அருளப்படுகிறது. ஆமென். எரேமியா 33:6 சொல்லுது, இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன். கையை தட்டி வாங்குங்க, கையை தட்டி வாங்குங்க, கையை தட்டி வாங்குங்க. அவர் தருகிற சுகம் நிரந்தரம். அவர் தருகிற சுகம் நிரந்தரம். நிரந்தரமான சுகத்தை, நிரந்தரமான சுகத்தை கையை தட்டி வாங்குங்க, கையை தட்டி. உங்களுக்குள் இருக்கிற பலவீனத்தை எல்லாம் இப்ப நான் சொல்ல போறேன். வாயை திறந்து இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு சபையை விட்டு அது வெளியே போக போகுது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ என்ன உண்டு. யோவான் 9:32, யோவான் 9:36, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினால், குமாரன் விடுதலை ஆக்கினால். நான் ஒவ்வொன்றா டிக்ளேர் பண்ண போறேன். இயேசுவின் நாமத்துல நாடியில, நரம்புகளில, தசைகளில, எலும்புகளில, ரத்த நாளத்துல, சிறுமூல, பெருமூல, கதையம், இதயம், கணையம், கல்லீரல், கையை தட்டி உடம்பில் இருக்கிற எல்லா பாகங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக.
கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆரோக்கியம், ஆரோக்கியம், சௌக்கியம் உண்டாவதாக. அனுபவிங்க, அனுபவிங்க அவர் தருகிற சுகத்தை. கையை தட்டி வாங்குங்க. அவர் தருகிற சுகம், அவர் தருகிற சுகம். அவர் உங்களை நடத்துவேன்னு சொன்னா ஆரோக்கியமா நடத்துவார், சௌக்கியமா நடத்துவார். வேணுங்கிற கையை தட்டி எஸ் லார்ட். இப்ப ஜெபிக்க போறோம். உங்க வீட்டுல யாராவது பலவீனப்பட்டு இருந்தாங்கன்னா இங்கிருந்து ஒரு வல்லமை போக போகுது. 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து வேண்டிக் கொண்டான். ஒரே ஒரு வார்த்தை, பேசும் ஆண்டவரே. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, தூரத்துக்கு. ஏன் தெரியல, ஆண்டவர் எனக்கு இத என் ஸ்பிரிட்ல ஏவறார். குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாறுது, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாறுது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாறுது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். பெருங்குடல், சிறுங்குடல், இரைப்பைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை. பாத எரிச்சல் மறைகிறது, மூட்டு வலி மறைகிறது, குறுக்கு வலி மறைகிறது. பாஸ்டர், என்னால உட்கார்ந்தா என்னால எந்திரிக்க முடியல. இயேசுவின் நாமத்தில் பலன் உங்களை ஆட்கொள்கிறது. வயது மூப்பினால் உண்டாகிற எல்லா பலவீனங்கள் மறைகிறது, மறைகிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் கையை தட்டி சொல்லுங்க, நீங்கள் பலன் அடைந்து, பலன் அடைந்து, உன்னதத்திலிருந்து வருகிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உங்களை 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 நிரப்புவதாக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பட்டா. ஒத்த தலைவலி, ஒத்த தலைவலி, மைக்ரேன் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்றோம். ஒரு சிலருக்கு சென்ட் அடிச்சா தலைவலி வந்துரும், இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்றோம். ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணா தலை சுத்தல், இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்றோம். ஒரு சிலருக்கு பஸ்ல கார்ல டிராவல் பண்ணா வாமிட்டிங் சென்சேஷன், ஒரு சிலர் வாமிட் எடுக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, பலிபீடத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். ஆரோக்கியம், சௌக்கியம் உண்டாவதாக. ஒரு சிலருக்கு காரமா சாப்பிட்டா ஒத்துக்கிறது இல்லை, ஒரு சிலருக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டா ஒத்துக்கிறது இல்லை, ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அதையெல்லாம் ஹல்லேலூயா முறியடிக்கிறார். சௌக்கியம், சௌக்கியம், இயேசுவின் சௌக்கியம், இயேசுவின் ஆரோக்கியம். மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லிருக்கட்டும், மருத்துவம் என்ன வேணாலும் சொல்லட்டும், கையை உயர்த்துங்க. நான் ஆண்டவருடைய ரிப்போர்ட்டை கேட்க வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இனி நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, இனி நீங்க சௌக்கியமா இருப்பீங்க. அல்லேலூயா. சௌக்கியம், ஆரோக்கியம் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் சுகர் லெவல், இயேசுவின் நாமத்தில் பிபி லெவல் நார்மல் ஆவதாக. இயேசுவின் நாமத்தில் கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் மறைவதாக, மறைவதாக. அவர் உங்களை நடத்துவேன்னு சொன்னா இப்படிதான் நடத்துவார்.
ஆரோக்கியமா நடத்துவார், ஆரோக்கியம் நடத்துவார். கரங்களை உயர்த்துங்க, கரங்களை வைத்துங்க. ஹல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ள. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகம். கையை தட்டி சொல்லுங்க. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய். கையை தட்டி சுகம் பலன். யாரும் சும்மா இருக்க கூடாது, நல்லா ஓங்கி தட்டி. ரத்த குழாய்கள் கண்கள் செறிவார், அவனி எங்கு பாய்கின்றதே. ரத்த குழாய்கள் கண்கள் செறிவார், அவனி எங்கு பாய்கின்றதே. வல்லமையா சுகமா எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் மரபு பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் மரபு பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் மரபு பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் மரபு பாயுதே. கையை தட்டி சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் மரபு பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய். நல்ல கையை தட்டி அனுபவிங்க. அவர் உங்களை நடத்துகிறவர், அவர் உங்களை நடத்துகிறவர். சௌக்கியமா நடத்துவார், ஆரோக்கியமா நடத்துவார். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். விசுவாசத்தோடு அவரை தொடுங்க, அவரை தொடுங்க. வசனம் 6:56 அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள், சொஸ்தமானார்கள். உம்மை விசுவாசத்தோடு தொடுகிற ஆண்டவரே, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவள் ஆரோக்கியம் ஆவியில, ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல விடுதலை, விடுதலை. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. விரபல ஷபரபா. நான் உங்களை நடத்துவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும் போது நிறைவாய் எங்களை நடத்துவேன். பூரணமாய் இந்த 7வது மாதத்தில் பூரணமாய் எங்களை நடத்த போகிறேன். ஷபல கரபா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆச்சரியமா, ஆச்சரியமா. எதை குறித்தும் கவலை இல்ல, கவலை இல்ல. எல்லா நுகத்தடிகளும் முறிக்கப்படுவதாக, பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. பிசாசு வளைத்த விலையில உம்முடைய பிள்ளைகள் விழக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை விடுதலையாக்குகிறோம். ஆவியானவருடைய ரத்தம் ஆண்டவரே விடுதலை கொண்டு வரட்டும் அப்பா. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. அநேகர் ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அவருடைய சட்டையின் மறைவிலே என்ன உண்டு சொல்லுங்க, என்ன உண்டு? ஆரோக்கியம். ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சொல்லி முடிச்சிருவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார்.
இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை, தேற்றி. ஆமென். நொந்து போன உள்ளத்தை, வேதனை துன்ப நீக்கிடுவார். வேதனை துன்ப நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம், எனக்கு தருவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார். வாயை திறந்து சொல்லுங்க. கடனுள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். எதிரியான முறியடிப்பேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். எதிரியான சாத்தானை, ஓ எதிரியான சாத்தானை, எதிரியான சாத்தானை. சோதரியம் 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 சோதரியம். தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அவளை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வெளிச்சம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து மன்னா கொடுத்து ஆகாரம் கொடுத்து எதிராயிருந்த சத்துருக்களை அழித்து நடத்தினார் என்று கேட்டோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். ஏதோ ஒரு நாள் ஒரு மாதம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்முடைய தேவன் அல்ல. வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் வருடம் முழுவதும் ஆயுசு முழுவதும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் கடைசி பரியந்தம் நம்முடைய வாழ்க்கை முடிகிறது வரை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் ஒரு பெற்றோர் அப்படி நடத்த முடியாது, பிள்ளைகள் அப்படி நடத்த முடியாது, கணவன் அப்படி நடத்த முடியாது, மனைவி நடத்த முடியாது, நாம் வேலை பார்க்கிற டிபார்ட்மெண்ட் அரசாங்கம் நடத்த முடியாது. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் கேட்ட செய்தியை தியானித்து கொண்டே நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாலை 5 மணிக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது குறித்து கர்த்தருடைய தாசன் பேசுவாங்க. வாலிபர்களுக்கு எல்லாருக்கும் வேண்டிய இது உண்டு. ஊழியம் நடக்கும். சுவிசேஷ ஊழியம் போகிறவங்க போயிட்டு வரலாம். அது 8 மணி 8:30 வரை நடக்கும். அதனால நீங்கள் வரும்படியாக கேட்குறேன். வரும்போது கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால் விசேஷத்தை காணிக்கோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசை. ஓகே, மாலை நடக்கிற இந்த பயிற்சிக்கு யாரெல்லாம் வரலாம்? வாலிபர்கள் வரலாம், பெரியவர்கள் வரலாம், கேர்சல் பிரேயர்சல் லீடர்ஸ், சுவிசேஷ பணி செய்கிறவங்க, ஏரியா லீடர்ஸ், தலைவர்கள் எல்லாரும் வரலாம். அநேக காரியங்களை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார். கலகலப்பான சூழ்நிலையில் நல்லா உங்களுக்கு பண்டம், டீ, காஃபி எல்லாம் பிரின்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உற்சாகமாக என்ன பண்ண போகிறோம், அந்த பயிற்சி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வருகிற போது உங்களுடைய டைரி பேனா எடுத்துக்கொண்டு வாங்க. அநேக காரியங்களை எழுதுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 5 மணினா இந்திய நேரப்படி 5னா 6. அதனால் நீங்கள் 4:30 மணிக்கெல்லாம் நாங்கள் ஸ்நாக்ஸ் கவுண்டரை ஓப்பன் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்நாக்ஸ் கவுண்டர் நாங்கள் 4:30 மணிலேருந்து என்ன பண்ணிடுவோம், நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம். எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் சரியாக போகும். அதனால் துரிதமாய் நீங்கள் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு இலைப்பாரி விட்டு துரிதமாய் நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்கிறோம். தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.